தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொடூர தாக்குதலின் பின்னணியில் முக்கிய சூத்திரதாரியான ராஜபக்ச குடும்பத்தினர் அம்பலமாகும் சதித்திட்டம். கடுமையான நிபந்தனைகளின் மத்தியில் 15 ஆண்டுகள் விளக்கமறியில் இருந்த அரசியல் கைதிக்கு பிணையில் செல்ல அனுமதி. பரபரப்பை கிளப்பிய யாழிளைஞன் மட்டக்களப்பு நீதிமன்றில் அரங்கேறிய சம்பவம். கோழியால் நேர்ந்த விபரீதம், தந்தையை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய மகன். பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. தங்கம் வாங்குவோருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஈஸ்டர் நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பின் அழைப்பாளர் சமீர் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். ஈஸ்டர் தினத்தன்று நடாத்தப்பட்ட கொடூர பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள உண்மை சதி தற்போது வெளிவர தொடங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சதித்திட்டம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன தீர்மானமிக்க சாட்சியங்களை வழங்கியுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தினரும் அவர்களை சுற்றியுள்ள குழுவினரும் பாதாள உலக குழுவை போல் செயற்பட்டு கூலிப்படையினரை பயன்படுத்தி விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலை பகடக்காயாக பயன்படுத்தி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என தெரிவித்துக் கொண்டு கோட்டபாய ராஜபக்ச அதிகாரத்தை கைப்பற்றினார். இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் சதியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிணங்களை வைத்துக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் யார் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் யார் என்பது முழு நாட்டுக்குமே இப்போது தெரியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிங்கள பௌத்த அடையாளத்தை பாதுகாப்பதாக தெரிவித்துக் கொண்டு முன்னெடுக்கப்பட்ட பெருமளவிலான மோசடிகளும் குற்றங்களும் தற்போது அம்பலமாகி வருகின்றன. உண்மையான பௌத்தர்கள் இத்தகைய கொடூர அரசியலுக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பல குற்றச்செயல்களில் ஈடுபட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற சிறைக்கூட்டினுள் பிளேட்டால் தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவமானது நேற்று பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. படுகாயமடைந்த குறித்த நபரை மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதான புகையிரத நிலையத்திற்கு முன்னால் உள்ள கடையொன்றில் 16,000 ரூபாய் பணம் திருடியமை மற்றும் மற்றொரு கடையை உடைத்து திருடியமை உள்ளிட்ட 3 திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பாக குறித்த நபர் கடந்த வருடம் கைது செய்யப்பட்டிருந்தார். இதன் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் வெளிவந்துள்ளார். பிணையில் சென்ற அவர் வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றில் சமூகமளிக்காமல் தலைமறைவாகியிருந்தமையால் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த 13ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் வைத்து யாழ் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டார். இதன் பின்னர் கடந்த 15ஆம் தேதி மட்டக்களப்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை நேற்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதற்கு இணங்க மட்டக்களப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். வழக்கு விசாரணைக்காக நேற்று காலையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவர் நீதிமன்ற சிறைக்கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து திறந்த நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது வழக்கை விசாரித்த நீதவான் அவரை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை மேலும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை தொடர்ந்து அவர் மீண்டும் நீதிமன்ற சிறைக்கூடத்தில் அடைக்கப்பட்டார். திறந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பிற்பகல் 3 மணியளவில் அங்கிருந்த மலசல கூடத்திற்கு சென்ற குறித்த கைதி சவர பிளேட்டால் தனது கழுத்தையும் கையையும் மறுத்து தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்கொலைக்கு முயன்ற நபர் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையிட்டி பகுதியைச் சேர்ந்து 31 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராக மட்டக்களப்பில் 3 திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மற்றும் தடவியல் போலீஸ் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
15 ஆண்டுகளாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணையின்றி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிக்கு பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்படும் போது இவருக்கு 26 வயதுடையதாக இருந்ததாகவும் விசாரணையை எதிர்பார்த்து தனது இளமையின் மிக முக்கிய காலத்தை சிறையில் கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீண்ட காலமாக விசாரணையில் உள்ள இந்த பயங்கரவாத வழக்கின் 3வது குற்றஞ்சாட்டப்பட்டவரான தம்பையா பிரகாஷ் என்பவருக்கு பிணை வழங்க மறுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கியிருந்த உத்தரவை ரத்து செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு நீதியரசர்களான பிரதீப் கட்டிராட்சி மற்றும் பி குமார் ரத்னம் ஆகியோர் அடங்கிய அமர்வால் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் 2009 ஆகஸ்ட் மாதத்தில் கைது செய்யப்பட்டதுடன் 2012 செப்டம்பர் மாதத்தில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் அவசரகால சட்ட விதிகளின் கீழ் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 115 குற்றச்சாட்டுகளும் அவசரகால சட்ட விதிகளின் கீழ் மேலும் 115 குற்றச்சாட்டுகளும் என மொத்தம் 230 குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. அத்தோடு வழக்கில் 106 சாட்சிகள் பெயரிடப்பட்டுள்ளனர். இதன்படி கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி 2 லட்சம் ரூபாய் ரொக்க பிணை, தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 4 சரீர பிணையாளர்கள் 2 வாரங்களுக்கு ஒரு முறை காவல்துறை தலைமையகத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விசாரணை பிரிவில் முன்னிலையாதல் மற்றும் வெளிநாட்டு பயண கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தல் ஆகிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் பிணை ரத்து செய்யப்படும் என்று நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. மகனொருவர் தனது தந்தையை கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் தந்தை படுகாயமடைந்துள்ள சம்பவம் நுவரேலியா லிந்துலே பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கோழியை கொன்று இறைச்சிக்காக உட்கொண்டதால் ஆத்திரமடைந்த மகன் தந்தையை தாக்கியுள்ளார். இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த தந்தை கவலைக்கிடமான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் லிந்துலை மவுஸ்வெல்ல தோட்டத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய நபர் என அறிய முடிகிறது. குறித்த நபரால் வீட்டில் வளர்க்கப்பட்ட கோழியொன்று கொல்லப்பட்டு இறைச்சிக்காக உட்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த மகன் தந்தையுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது இருவருக்கும் இடையில் வாய் தர்க்கம் முற்றியதன் காரணமாக மகன் தந்தையை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பலத்த வெட்டு காயங்களுக்குள்ளான தந்தை லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தாக்குதலை நடாத்திய மகன் பிரதேசத்திலிருந்து தப்பியோடியுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிய வருகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சார்த்திகளுக்கு பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் காலம் எதிர்வரும் 23ஆம் திகதியுடன் முடிவடைவதுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாமை ஒரு தடையாக இருக்காது என்பதால் அனைத்து விண்ணப்பதாரர்களும் அதற்கு முன்னர் விண்ணப்பிக்குமாறு திணைக்களம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அறிவித்தலில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த காரணம் கொண்டும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது என்றும் பரீட்சைகள் திணைக்களம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் அல்லது சந்தேகங்களுக்கு 1911 என்ற துரித இலக்கத்திற்கும் அல்லது 0112784537 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தங்கத்தின் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று 24 கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,76,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 1000 ரூபாவால் அதிகரித்து 3,77,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. தற்போதைய விலை நிலவரப்படி 22 கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,46,800 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலையானது 47,125 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலையானது 43,350 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு தங்க விலைகளும் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருவதாக நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.